பரமஹம்சரின் தியான சத்சங்கம். நித்யானந்தேஸ்வர சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று இந்த 4 தத்துவங்களின் விளக்கத்தையும் சாரத்தையும் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இன்று பெங்களூரு தியானபீடத்திலும் மீனாட்சி திருமணத்தின் சித்திரை திருவிழா 4வது நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் நாள் திருவிழாவில் அன்னை மீனாட்சி உங்கள் எல்லோருக்கும் மயூர வாகனத்தில் அருள் சேர்க்கின்றாள். மீனாட்சியின் பேரருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திட மீனாட்சியை தியானித்து ஆசீர்வதிக்கின்றேன். சத் சங்கத்திற்குள் நுழைவோம். ஆழ்ந்து உள்வாங்குங்கள். 4 தத்துவங்களில் 3வது தத்துவம் பொறுப்பு. முதல் தத்துவம் மெய்மை எனப்படும் சம்பூர்த்தி. 2வது தத்துவம் ஸ்ரத்தை. 3வது தத்துவம் பொறுப்பெடுத்தல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பொறுப்பெடுத்தல் அப்படின்னா என்ன? நம்மை சுற்றி வெளியிலும் நமக்கு உள்ளும் நிகழுகின்ற எல்லாவற்றிற்கும் ஆதி மூல காரணம் நாமே என்பதை உணர்ந்து நம்மை சுற்றி நடப்பவைகளுக்கும் நமக்கு உள் நடப்பவைகளுக்கும் நாமே பொறுப்பு என்று உணர்ந்து அந்த உணர்விலிருந்தே சிந்தித்தல், பேசுதல், செயல்படுதல், இயங்குதல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் வர்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் எப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பாக முடியும்? தன்னுடைய செயலுக்கு கூட பொறுப்பெடுக்காமல் வாழ்பவன் சூழ்நிலைகளுக்கு அடிமையாகவே வாழ்ந்து அழிந்து போகின்றான். வாழ்ந்து என்கின்ற வார்த்தை கூட தவறானது. இருந்து அழிந்து போகின்றான். தன்னுடைய செயலுக்கு கூட தான் பொறுப்பு என்று உணராமல் பொறுப்பெடுக்காமல் தட்டிக் கழிக்கின்ற மனிதன் கடைசி வரை சூழ்நிலைக்கும் மனிதர்களுக்கும் அடிமையாகவே இருந்து ஒழிகின்றான். தன்னுடைய செயல்களுக்கு தான் பொறுப்பு என்று நினைக்கின்ற மனிதன் மனித நிலைக்கு உயருகின்றான். தான் நேரடியாக செய்யாவிட்டாலும் தன் வாழ்க்கையை பாதிக்கிறது என்றால் அவை அனைத்திற்கும் தானே பொறுப்பு என்று பொறுப்பெடுப்பவன்
தலைவனாகின்றான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தலைவனாகின்றான். ஆழ்ந்து நீங்கள் உணர வேண்டிய முக்கியமான சத்தியம், உங்களுடைய செயல்களுக்கு கூட நீங்கள் பொறுப்பில்லை என்று நினைக்கும் பொழுது சூழ்நிலையின் அடிமையாக பலவீனர்களாகவே இருந்து அழிகின்றீர்கள். உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பு என்று நினைக்கும் பொழுது மனித நிலைக்கு உயர்கின்றீர்கள். நீங்கள் செய்திருக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிறது என்றால் அதை மாற்றுவதற்கு பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் நீங்கள் தலைவனாகின்றீர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் மீது நடந்த பல்வேறு தாக்குதல்கள், அவதூறுகளுக்கு காரணம் தமிழ்நாட்டிலே வேரூன்றி போயிருக்கின்ற நாத்திக பிரச்சாரம், உண்மையான பகுத்தறிவு இல்லாத நாத்திக பிரச்சாரம். இதை பரப்பினது நான் இல்லை. நாம் பிறக்கிறதுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே பரவிருச்சு. ஆனால் அது என் வாழ்க்கையை பாதிக்கும் பொழுது, அதற்கு நான் பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் நான் தலைவனாக மாறுகின்றேன். அதற்கு நான் பொறுப்பு என்று நினைக்கும் பொழுதுதான் அதிலிருந்து மக்களை விடுபடுத்தி உண்மையான பகுத்தறிவை அவர்களுக்கு உணர வைப்பதற்கான பொறுப்பை நான் எடுக்கின்றேன். அதற்கான செயல்களை நாம் செய்ய முடியும். அதை நோக்கி நம்முடைய சிந்தனை ஓடத் துவங்கும். ஆழ்ந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். பொறுப்பு நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை அகலமாக்குகின்றது. உணர்வு தன்மையை ஆழமாக்குகின்றது. தோளின் வலிமையை அதிகமாக்குகின்றது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, பொறுப்பெடுக்க பொறுப்பெடுக்க அதை சுமப்பதற்கு உங்கள் தோல் வலியும் அதிகரிக்கின்றது. பொறுப்பை சுமக்க துவங்க துவங்க சுமக்கும் தோளின் வலிமையும் அதிகரிக்கின்றது. உண்மையின் உள் சென்று வாழ்க்கையை பார்த்தீர்களானால் பொறுப்பெடுத்த மனிதர்கள் மட்டும்தான் எந்த துறையானாலும் தலைவர்களாக மாறியிருக்கின்றார்கள். சுற்றி எது நடந்தாலும் நாம் பொறுப்பு என்று உணரும் பொழுதுதான், நாம் பொறுப்பு என்று உணரும் பொழுதுதான் சூழ்நிலையை மாறுவதற்கான, சூழ்நிலையை மாற்றுவதற்கான, நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களின் போக்கை மாற்றுவதற்கான தெளிவு கூட நம் மனதிலே மலரத் துவங்குகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு உள்ளும் நமக்கு வெளியிலும் நடைபெறும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற உணர்விலிருந்தே சிந்தித்தல், செயல்படுதல், இயங்குதல், நம்மை சுற்றி இருப்பவர்களை இயங்க வைத்தல். இதைத்தான் பொறுப்பு என்கின்ற வார்த்தைக்கான விளக்கமாக அளிக்கின்றேன்.